நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட இடத்தில் தடயங்கள் ஏதும் கிடைக்கிறதா என தடயவியல் துறை அதிகாரிகள் மெட்டல் டிடெக்டர் மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பூபதிராஜ் இணைகிறார். வணக்கம் பூபதிராஜ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து வந்தவர் KPK ஜெயக்குமார். இவரை காணவில்லை என அவரது மகன் கடந்த 2ஆம் தேதி உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் உவரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி எரிக்கப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கொலையில் தற்போது வரை குற்றவாளி யாரும் சிக்காத நிலையில் தடயங்கள் எதுவும் கிடைக்கிறதா என கடந்த 2-3 நாட்களாகவே தடயவியல் துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இன்று காலை 10 பேர் கொண்ட குழுவினர் அவரது உடல் கிடைக்கப்பட்ட தோட்டத்தில் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.